ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ரெஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆலு குல்ச்சா பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறேன். மித்துக்குட்டி வீட்டில் இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு ஓடிட்டுருக்கு. ரம்யா பாண்டியன் அவங்க வீடியோஸ் நான் பார்ப்பேன். அவங்க வந்து ஆலு குல்ச்சா பண்ணாங்க. பார்த்ததுமே ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ சரி அது பண்ணி தரேன்டா இன்னைக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க மைதாவில் பண்ணாங்க. ஸோ நான் கோதுமையில் பண்ணுறேன், அவ்வளோதான். என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு, சர்க்கரை, பேக்கிங் சோடா, ஓமம், அதுக்கப்புறம் தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா ரஃபாக பிசைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சு நல்லா 1 to 2 hours பக்கம் மாதிரி ஊற வச்சுருங்க. ஏன்னா தயிர், பேக்கிங் சோடா எல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ அந்த மீன் டைமில் நம்ம வந்துட்டு பன்னீர் கிரேவி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பன்னீர் கிரேவி தான் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் போட்டு பே லீஃப் போட்டு சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய் போட்டேன். சாப்பரில் தான் இந்த ஆனியனை கட் பண்ணேன். இந்த சாப்பர் ஒரு வரப்பிரசாதங்க அது. ஸோ அதில் தான் ஆனியன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு உப்பும் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ சீக்கிரமாக வதங்கும் அப்படின்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திட்டேன். ஸோ அது ஒரு மாதிரியாக இருந்தது. அதை மட்டும் இதில் ஒரு பாதி அளவு மாதிரி சேர்த்துருக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கிட்டு தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். கரம் மசாலா, உப்பு, கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவனுக்கு வந்து இந்த கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டோட கிரேவி இருந்தால் இவனுக்கு பிடிக்கும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா குக் ஆகட்டும்ன்ட்டு அந்த மீன் டைமில் ஆலு குல்ச்சாக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா கிரேட் பண்ணிக்கிட்டேன். பன்னீர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த பக்கம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இப்போ ஆலு குல்ச்சாக்கு உள்ள ஸ்டஃபிங்க்கு ஆலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், கொரியண்டர் பவுடர், கொரியண்டர் லீவ்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். சில்லிஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டேன். அது வெறுமா சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒரு பெரிய பால் சைஸ் எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். மாவு ட்ரை ஃப்ளவர் போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இது ஒரு குல்ச்சா சாப்பிட்டாலே வயிறு அந்த அளவுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் ஹஸ்பண்டும் 1.5 ஷேர் பண்ணிக்கிட்டோம். மித்து வந்து ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டான். ஸோ நல்லா உள்ள ஸ்டஃபிங் தாராளமாக வச்சு மாவெல்லாம் நல்லா வச்சு ஜென்டிலாக தான் ரோல் பண்ணோம். நம்ம போட்டு அழுத்தினோன்னா எல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மாவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உருளைக்கிழங்கும் சாஃப்ட் தான். உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறனால போட்டு அழுத்தினோன்னா பச்சக்குன்னு வெளியில் வந்துடும். ஸோ அதனால் நல்லா ஜென்டிலாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். அவங்க வந்து மைதாவில் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்தது. ஆலு குல்ச்சா, சோலே பட்டூரே பண்ணியிருந்தாங்க தாபா ஸ்டைலில். அது பார்த்ததும் ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக சென்னா ஊற வச்சு அதையும் ட்ரை பண்ணும் அப்படின்னு தான் இருக்கேன் மைதாவில். ஸோ இன்றைக்கி வந்து குயிக்காக மைதாலே கோதுமை மாவில் ட்ரை பண்ணிட்டேன். மித்துக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்தேன். அவனுக்கு நல்லா லேவிஷாக கீ எடுத்து நல்லா போட்டு கொடுத்தேன். அவங்க கீயில் சுட்டுட்டு பட்டர் மேலே வச்சு சாப்பிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஹோட்டலில் போய் சாப்பிட்றது வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றலாம் இல்லையா? அதனால் அவனுக்கு நல்லா லேவிஷாக கீ போட்டு நல்லா பொறுமையாக குக் பண்ணி எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டேன். பன்னீர் கிரேவி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. மற்றபடி ஓகே, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லீவில் அவன் இருக்கிறதால என்னவோ நான் ஹோட்டல் வச்சு நடத்துகிற மாதிரி தான் மித்துக்கு. இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடுன்ட்டு. அன்றைக்கி எனக்கு இப்போ ஈவினிங் ஷிஃப்ட் போயிட்டுருக்கு. ஈவினிங் 3 to 12. ஈவினிங் சடனாக வந்துட்டு எனக்கு பானிபூரி செஞ்சு கொடு அப்படின்றான். சரி ஓகே, வெளியில் வாங்கி கொடுக்குறது வீட்டிலே பண்ணி முடிச்சிடலாம், டின்னர் வேலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரி தான் பண்ணேன். கிளைமேட்டும் இப்போ சூப்பராக இருக்குது. அன்றைக்கி வந்து மழை பெஞ்சுது. ஸோ ஈவினிங் எனக்குமே அவன் சொன்னதுக்கப்புறம் டெம்ட் ஆகிடுச்சு. ஸோ பானிபூரி செய்யலான்னு சொல்லிட்டு இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாட் மசாலா இல்லை, ஸோ பிளிங்கிட்டில் ஆர்டர் போட்டு தான் சாட் மசாலா வாங்கி வச்சுருந்தேன். புளி வந்து நல்லா பெரிய சைஸ் புளி நல்லா கரைச்சி அதையும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு அவுட் பண்ணிடுங்க. காரம்லாம் பார்த்துக்கோங்க. சாட் மசாலா கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். சீரகத்தூள் இருந்தால் சீரகத்தூளும் போட்டுக்கோங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லையா, ஷிஃப்ட் வேறு போயிட்டு இருந்தனால சரி சாட் மசாலா மட்டும் போட்டுட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு பாதி லெமன் மட்டும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. ஸோ லைட்டாக கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டோட இருக்கட்டும் அப்படின்றதுனால அந்த ஜாக்ரி பவுடரும் போட்டுக்கிட்டேன். ஸோ பானி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நேற்று ஆலு குல்ச்சா பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அது இருந்து தான் டக்குன்னு கிரேட் பண்ணிவிட்டு வெங்காயமோ சாப்பரில் போட்டுட்டேன். சில்லி பவுடர், கொத்தமல்லியை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு இந்த உள்ள ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. பூரி பார்த்திங்கன்னா ரெடிமேடாக வாங்கிட்டேன். கிரேஸில் இருக்கும். அந்த ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் டக்குன்ட்டு.
ஸோ நைட்டு இந்த மழைக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவனுக்கு ஒன்று உடச்சி அவனுக்கே தெரியாது ஆக்சுவலி, அவன் சொல்லிவிட்டு போயிட்டான் விளையாட. அவனுக்கு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு பார்த்ததுமே. நல்லா ஸ்டஃப் பண்ணி பானி ஊற்றி அவனுக்கு கொடுத்தேன். அவனோட ரியாக்ஷன் பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.